அனைவருக்கும் வணக்கம். தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிர்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். நாமக்கல் கவிஞரின் பாடலை கூறி பரதநாட்டியத்தின் வரலாறு என்ற தலைப்பில் என் உரையை ஆரம்பிக்கின்றேன். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்களின் கலைகளில் சிறந்திருந்த விதத்தை சங்க நூல்கள் பாடுகின்றன. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி என போற்றப்பட்ட தமிழ் குடிமக்களின் நாகரிகமும் பண்பாடும் கலாச்சாரமும் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவையாகும். தமிழ் குடியின் வாழ்வோடும் மொழியோடும் தோன்றி வளர்ந்தவைதாம் அவர்களின் கலைகளும் பண்டை தமிழரின் ஐவகை நிலங்களும் ஒழுக்கங்களும் பாடல்களாகி இலக்கியங்களாக மிளிர்ந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தன. பண்டைய தமிழகம் 5 பெருநிறங்களாக பகுக்கப்பட்டிருந்தது. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும். முச்சங்கங்களை நிறுவி மன்னர்கள் தமிழ் வளர்த்தனர். தொல்காப்பியமும் 10 பாட்டும் 8 தொகையும் சங்க நூல்கள் எனப்படும். கடைச்சங்க காலம் என்பது கிமு 200 முதல் கிபி 200 வரையில் உள்ள காலம் என்பர் அறிஞர். சிலர் கிமு 300 முதல் கிபி 300 வரை என்றும் வரையறுக்கின்றனர். 300ஆம் ஆண்டிலேயே தமிழ் குடியினரின் வாழ்க்கை முறை எவ்வாறு மேம்பட்டிருந்தது என்பதை நாம் இந்நூல்கள் வாயிலாக நன்கு அறியலாம். நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு 100, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திறத்த 8 தொகை என்ற வெண்பா 8 தொகை நூல்களை குறிப்பிடுகின்றது. முருகு, பொருநானூறு, 12, முல்லை பெருகு, வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி பட்டின பாலை, கடாதொடும் 10 என்ற செய்யுள் 10 பாட்டு நூல்களை குறிப்பிடுகிறது. கூத்துக்கலை என்னும் ஆடல்கலை பற்றிய பல்வேறு செய்திகள் இந்நூல்களில் அறிய கிடைக்கின்றன. இசைக்கலையும் ஆடற்கலையும் இணைந்தே கூத்துக்கலை நிகழ்ந்துள்ளது. இரு கலைகளும் சேர்ந்தே வளர்ந்து வந்துள்ளன. பா, பண், பாடினி, பாடல், பாட்டு, பாணர், பாடினி போன்ற இசை சொற்களும் இசைவாணர் பெயர்களும் தமிழ் மக்களுக்கே உரியவை. அதேபோல் கூத்துகளின் வகையான குரவை, துணங்கை, பாவை, கலை, வள்ளி, உண்டாட்டு, தேர்குரவை, பேய்குரவை, வெறியாடல் போன்றவையும் அவர் தம் வாழ்வுடனே இணைந்து வளர்ந்தவை. நாட்டுப்புற உழைக்கும் மக்களிடம் தோன்றிய கூத்துக்கலையே பிற்காலத்தில் பண்பட்ட ஆடல் கலையாக பரிணமித்துள்ளது. ஐவகை நில மக்களின் யாழும் பறையும் பண்ணுமே இசைக்கருவிகளின் பெருக்கத்துக்கு அடிகோலின. கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி என்று தொல்காப்பியம் ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணம் கூறுகிறது. கூத்தை நடத்துபவர்கள் கூத்தர் எனப்பட்டனர். நடன பெண்டே விரலியர் எனப்பட்டனர். விரல்பட ஆடுவதால் அவர்கள் விரலியர் என அழைக்கப்பட்டனர். கூத்தர்கள் இசைக்கருவிகளை முழக்கி ஆடி வந்தனர். கூத்தராற்றுப்படை என்றே ஒரு நூல் சங்க நூல்களில் காணப்படுகிறது. அந்நூலில் இருந்து கூத்தர்கள் பல குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் என்றும் அரசர்களை நாடி சென்று தம் திறமைகளை காட்டி பரிசில் பெற்று வாழ்ந்து வந்தனர் என்பதும் தெரிகிறது. ஆடுக விரலியர், பாடுக பரிசிலர் என்கிறது பதிற்று 10. குரவை என்பதழுவர் மங்கையர் செந்நிலை மண்டல கடக கைகோத்து தன்னிலை கொட்ப நின்றாடலாகும் என்பது இலக்கணம். குரவை கூத்து என்பது குழுவாக இணைந்து ஆடும் ஆடல். மலைவாழ் மக்கள் தொண்டக சிறு பறை இசைத்து குரவை கூத்து ஆடுவர் என்பதை மலைபடுகடாம் இவ்வாறு கூறுகிறது. குறவர் தம் பெண்டீரோடு மான்தோர் சிறுபறை கரங்க கல்லென வான்தோய் மீமிசை அயரும் குரவை என்கிறது. பரதவர் மகளிர் குரவையோடு ஒழிப்ப ஒரு சார் விழவு நின்றவையல் ஆங்கன். காவிரி பூம்பட்டின பரதவ மாந்தர்கள் நிலவொளியில் பாடல் பாடி நடனம் ஆடுவர் என்பதை பட்டினை பாலை இவ்வாறு கூறுகிறது. குறிஞ்சி நிலம் என்பது மலை நிலம். அம்மலை நிலத்து வாழ் மக்கள் குறவர் எனப்படுவர்.
திருமுருகாற்றுப்படை என்ற நூலில் குன்றுதோர் ஆடல் என்ற பகுதியில் குன்றக்குருவை பற்றிய செய்திகள் உள்ளன. குன்றக சிறு குடி கிளையுடன் மகிழ்ந்து தொண்டக சிறுபறை குறவை அயர என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது மலையிடத்தில் உள்ள சிறிய ஊரில் சுற்றத்தாருடன் உண்டு கழித்து தொண்டகம் என்ற சிறிய குறிஞ்சி நில வாத்தியத்தை அடித்து அதன் தாளத்திற்கு ஏற்ப குறவை கூத்தாடினர் என்ற குறிப்பை காணலாம். நெய்தல் நில இளமகளிர் குவிந்த வெண்மணற்கண் குறவை ஆடுவர் என்பதை பொய்தலாடிய பொய்யா மகளிர் குப்பை வெண் மணற்குறவை நிறுவும் வழங்கலூரே என்று 500 குறிப்பிடுகின்றது. வெற்றி பெற்ற வீரர்களும் மன்னரும் அவ்வெற்றி கழிப்பில் போர்க்களத்தில் நின்று ஆடும் ஒரு வகை வீர கூத்தை துணங்கை என்று கூறுவர். கொன்று தோல் ஓச்சிய வென்றோடு துணங்கை என்கிறது பதிற்று 10. கொண்டி மகளிர் ஆடல். பகைவர் நாட்டிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்த பெண்களை கொண்டி மகளிர் என்பர். இக்கொண்டி மகளிர் யாழ் இசைத்து அதனோடு இசைந்து நின்ற மத்தள இசைக்கேற்ப நடனமாடுவார்கள் என்று மதுரை காஞ்சியில் கூறப்பட்டுள்ளது. கொண்டி மகளிர் யாம நல் யாழ் நாப்பன் என்ற முழவன் மகிழ்ந்தனர் ஆடி என்று கூறப்பட்டுள்ளது. வெறியாடல். வெறியாடல் என்பது தெய்வமேறிய வேலனின் ஆட்டம் என பொருள்படும். தொல்காப்பியம் கரந்து திணையில் வெறியாட்டை குறிப்பிடுகிறது. வெறியறி சிறப்பின் வெல்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தலும் என்று. கழைக்கூத்து. குறிஞ்சி பாட்டில் கழைக்கூத்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு மரத்திற்கும் இன்னொரு மரத்திற்கும் இடையில் இழுத்து கட்டப்பட்ட நீண்ட கயிற்றிலே ஏறி நின்று கலைக்கூத்தாடிகள் ஆடுவர். அவ்வாட்டத்திற்கேற்ப பறை போன்ற இசைக்கருவிகளை முழங்குவர். கபிலர் அதனை அரிகூட்டி இன்னியம் கரங்க ஆடுமகள் கயிறு ஊர்பாணியில் என்கிறார். உண்டாட்டு. தொல்காப்பியம் உண்டாட்டு என்ற ஆடல் வகையை குறிப்பிடுகிறது. தங்கு நிறை பாதீடு உண்டாட்டு கொடையென என்று பகைவரின் பசுக்கூட்டங்களை போரிட்டு வென்று தம் ஊரிடத்தில் கொண்டு வந்த பின் வீரர்கள் யாவரும் அவற்றை பங்கிட்டு கொண்ட பின் வெற்றியின் மகிழ்ச்சியால் உணவு உண்டு மது அருந்தி ஆடுதலே உண்டாட்டு ஆகும். இசைக்கருவிகள். சங்க இலக்கியங்களில் துடி, தன்னுமை, கிணை, பறை, முழவு, யாழ், முரசு, பாண்டி, வயிறு அதாவது கொம்பு, பதலை, ஆகுளி, எல்லரி போன்ற பல இசைக்கருவிகளின் பயன்பாடு கூறப்பட்டுள்ளது. தமிழில் சயந்தம், செய்ற்றியம், முறுவல், குணநூல், அகத்தியம், இசை நுணுக்கம், இந்திரகாலியம், பஞ்சமரபு போன்ற நூல்கள் இருந்தன. இவற்றின் சுவடிகள் கிடைக்கவில்லை. சங்க நூல்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும். தமிழ்த்தாயின் ஆசியுடன் அவற்றை பாதுகாப்போம். கலைகளை ரசிப்போம், வளர்ப்போம். நன்றி. தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா. நீரின்றி அமையாது இவ்வுலகு ஏரின்றி ஏற்றமேது தேசத்திற்கு. நீரின்றி அமையாது இவ்வுலகு ஏரின்றி ஏற்றமேது தேசத்திற்கு.